வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வசுவுக்கு வளகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரஸ்வதி வசுவோட ரூமுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக போறாங்க. அர்ஜுனோட அம்மா கேக்குறாங்க சரஸ்வதிட்ட, நீ கூட்டிட்டு போக வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க வசுவை பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு நீனு அப்படின்னு சொல்றாங்க. முகம் கொடுத்து கூட அவங்க அம்மாட்ட வசு பேச மாட்டேன்றாங்க. அடுத்ததா சரஸ்வதி தனியா நின்னுட்டு இருக்கிறாங்க. தமிழ் இப்ப அங்க வராரு. என்னாச்சு, ஏன் தனியா நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எல்லா சொந்தக்காரங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு எங்க வீட்டு ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. எங்க வீட்டை பத்தி ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல, வாசல்ல என்னோட பாட்டி அம்மாலாம் வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இதனோட கற்பனை இல்ல சரஸ், உண்மையாவே உன்னோட பாட்டியும் அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு தமிழ். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரஸ்வதி. எப்படிமா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட அத்தையும் மாமாவும் தான் நேத்து வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதியோட அம்மா. தமிழோட அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்கிறாங்க. தமிழ் சொல்றாரு, சரஸ்வதியோட அம்மாவும் அப்பாவும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரும்போது கூட அது சரிப்பட்டு வராது, நீங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தீங்களேமா அப்படின்னு கேக்குறாரு. தமிழோட அப்பா சொல்றாரு, உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சா மரியாதையா இருக்காது, நம்மளே நேர்ல போய் கூப்பிடலான்னு உங்க அம்மா சொன்னாடா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சரஸ்வதி கோதையை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க கோதை. எனக்காக நீ உன்னோட குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேணாம் இனிமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ வசுவுக்கு எல்லாருமே வளகாப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சரஸ்வதி அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போறாங்க. கோதை சரஸ்வதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதாம்மா நின்றுட்டு இருந்தா, ஒருவேளை பின்னாடி ஏதாவது யார்ட்டையா பேசிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்றாரு தமிழ். அபிட்ட சொல்லி சரஸ்வதியை கூப்பிட்டு வர சொல்றாங்க கோதை. சரஸ்வதி சொல்றாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன் அபி, அங்க நடக்கிறத செல்ல மட்டும் வீடியோ எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோதை இப்ப சரஸ்வதி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம இப்போ சரஸ்வதி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. எங்கம்மா போயிட்டு, இதெல்லாம் முன்னாடி நின்று நீ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கோதை. நீ மனசுல என்ன நினைச்சு ஒதுங்கி நிக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா சொல்றாங்க, அதான் சரஸ்வதி சென்டிமெண்டா நினைச்சு யார் மனசு உறுத்த கூடாதுன்னு ஒதுங்கி நிக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. வசு சொல்றாங்க, மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, சரஸ்வதி தான் எனக்கு இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதியுமே இப்போ எல்லா சடங்குமே பண்றாங்க. நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா சந்திரகலா கோதைட்ட சொல்றாங்க, நாங்க வசுவை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் அங்க போகணுமா அத்தை, நான் இங்கேயே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்றாங்க வசு. அது சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானம்மா, அதுக்கப்புறம் நீ இங்கதானே இருக்க போற அப்படின்னு வசுவோட மாமனார் சொல்றாரு. கீதா சொல்றாங்க, வசுவுக்கு பிடிச்ச எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க போல, அதனாலதான் அவளுக்கு விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வசுவை கூப்பிட்டுட்டு சந்திரகலா கிளம்புறாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி நமச்சி இப்போ வசுவுக்கு சுத்தி போடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சூடம் கீழே விழுந்துருது. மறுபடியும் சூடத்தை எடுத்து பத்த வைக்கிறாங்க. மறுபடியும் சுத்தும் போது அந்த சூடம் அணைஞ்சிருது. போத சந்திரகலாட்ட சொல்றாங்க, எனக்கு என்னமோ சகுனம் சரியில்லாத மாதிரி தோணுது, நீங்க வேற ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க வசுவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கதான் இருக்க போறேன் சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரஸ்வதியோட பாட்டி சரஸ்வதிட்ட சொல்றாங்க, உன்னை கண்ணால பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இனிமே நாங்க எப்ப வேணாலும் வந்து உன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. உண்மையிலே உன் அத்தை ரொம்ப கிரேட் தான், எல்லாரும் முன்னாடியும் உன்னை நிக்க வச்சு சடங்கு செய்ய சொன்னாங்க பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சரஸ்வதியோட பாட்டிட்ட சொல்றாரு, நீங்களா வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதியோட தம்பி தங்கச்சியை நீ கொஞ்சம் முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சரஸ்வதியோட அம்மா சொல்றாங்க. சரஸ்வதிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி ஒரு விசேஷம் உனக்கு பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. படிப்பு முடியட்டும்னு தள்ளி போட்டிருக்கிறீங்களா, வயசு போயிட்டே இருக்குதுல்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல பாட்டி, நாங்களும் நடக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. உங்க 2 பேர் நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரஸ்வதி, உன்னை சங்கடப்படுத்தணும்னு நான் கேட்கல, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனாலதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பரவாயில்லம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி போறாங்க. ஆனா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.